இன்னைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எங்க பிறந்தாரு கேட்டா என்ன சொல்லுவாங்க? மதுரையில் பிறந்தாருன்னு சொல்லுவாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நம்ம தமிழர் போல. அது காரணம் அவர் இங்க நிறைய பேர் சொன்னாங்க அவர் ஜாதிய தலைவர் இல்லை, அது இல்லை. இருந்த என்ன தப்பு? நான் பார்த்திருக்கேன். மூர்த்தி என்ன பக்கத்தில் இருக்காரு சாட்சி. அவர் ஆபீஸ்க்கு போன ஒரு நாள் எங்களை எப்படி பயமுத்தினாருன்னு கேளுங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐயான்னு ஒருத்தர் தெரியினாலும் அது காரணம் தேவர் ஐயா தான். இல்லைன்னா அவர் வடநாட்டு தலைவராகவே கடைசி வரைக்கும் இருந்திருப்பார். இன்னைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எங்க பிறந்தாரு கேட்டா என்ன சொல்லுவாங்க? மதுரையில் பிறந்தாருன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் ஒரு 11th 12th படிக்கிறப்ப அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நம்ம தமிழர் போல. அது காரணம் தேவர் ஐயா. அன்னைக்கு அந்த கருத்தியல் உள்வாங்கி இருக்காரு. இந்த நாட்டுக்காக விடுதலை கிடைக்கணும், நம்ம அதுக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அவர் வடநாட்டுக்காரராக இருந்தாரு, யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவரோட கருத்து எப்படி இருக்கு? அவர் இங்க நிறைய பேர் சொன்னாங்க அவர் ஜாதிய தலைவர் இல்லை, அது இல்லை. இருந்த என்ன தப்பு? அவர் சொல்லி கொடுத்துட்டு போன அந்த மரியாதை, அந்த பாசமும் இன்னைக்கு வரைக்கும் கடத்தி வந்துட்டு இருக்குல்ல. நம்ம ஒரு விழாவுக்காக மதுரைக்கு போனா பயமா இருக்கும். இவங்க நம்மளை ட்ரீட் பண்றது பார்த்து. நான் சாப்பிட உட்காந்தா சுத்தி 20 பேர் நிற்பாங்க. டேய் அந்த பொரியல் இதை போடு. நான் பசி அனுப்ப தீர்ந்துச்சு சொன்னா கூட 2 வேளை எக்ஸ்ட்ரா போட்டு சாப்பிட்டு இது வரைக்கும் ரொப்பி அனுப்புனா தான் அவங்களுக்கு சந்தோஷம் வரும். அந்த மாதிரி விருந்தோம்பல் பண்ணக்கூடிய ஒரு மக்கள். அதை சொல்லி கொடுத்துட்டு போனவர் அவர் தானே. நான் பார்த்திருக்கேன். மூர்த்தி என்ன பக்கத்தில் இருக்காரு சாட்சி. அவர் ஆபீஸ்க்கு போன ஒரு நாள் எங்களை எப்படி பயமுத்தினாருன்னு கேளுங்க. சுத்தி அவங்க ஆபீஸ் ஸ்டாஃப் 50 பேர், நாங்கள் 5 பேர் தான் போனோம். அதை தான் சொல்றேன். அதை சொல்லி கொடுத்தது யாரு? அந்த அன்பு, அந்த மரியாதையை சொல்லி கொடுத்தது யாரு?